விவசாயியை கல்லால் அடித்து கொன்றுவிட்டு வெங்காயத்தை மர்ம ஆசாமிகள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் ஆந்திராவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெங்காயத்தின் விலை கடந்த சில மாதங்களாக கடும் விலையேற்றத்தை கண்டு வருகிறது. தங்கத்தைப் போல வெங்காயமும் கிராக்கியான பொருளாகி விடும் என்று பத்திரிகைகளில் கார்ட்டூன்கள் வரைந்து கொண்டிருக்கும் சூழலில் வெங்காயத்துக்காக ஆந்திர மாநிலத்தில் விவசாயி ஒருவர் கொல்லப்பட்டுள்ள சம்பவம் நடந்துள்ளது. ரங்காரெட்டி மாவட்டம் காட்சிராலி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி எல்லையா என்பவர் தன்னுடைய நிலத்தில் உள்ள குடோனில் நிறைய வெங்காய மூட்டைகளை வைத்திருந்தார். காவலுக்காக குடோனில் படுத்திருந்த எல்லையாவை மர்ம ஆசாமிகள் கல்லால் அடித்து கொன்றுவிட்டு வெங்காய மூட்டைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். 9 గంటలకు అన్నం తిని చేనికి పొలానికి వచ్చాడు. వచ్చి రాత్రి కావాలి ఉల్లిగడ్డకు వండుకుందామని కావాలి వచ్చిండు. ఉల్లిగడ్డ ఉంది వచ్చి కావాలి వండుకుందామని వస్తే వచ్చాడు. ఉదయం మేము 10 గంటల అంజాదకు వచ్చి చూసాకల్లా చనిపోయి పడిపోయాడు. కొట్టి చంపేశారు. ஆந்திராவில் 1 கிலோ வெங்காயம் 70 ரூபாயை தாண்டி விற்கும் நிலையில் விவசாயியை கொன்று வெங்காயம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே நேரத்தில் கொலைக்கான காரணம் குறித்து எல்லா கோணங்களிலும் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளதாக போலீசார் கூறினர்.